ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, ஃபாஸ்ட்டாக ரிப்பன் பவ் எப்படி பண்ணுறது. நிறைய பேருக்கு ரிப்பன் பவ் பண்ணணும் ஆசையாக இருக்கும் இல்லையா? என்கிட்ட இருக்கிற அந்த சாட்டின் ரிப்பன் கலர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கிஃப்ட் பேக் பண்ணும் போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் பண்ணும் போது இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனில் பவ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம். அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ். இப்போது 15 சென்டிமீட்டரில் சாட்டின் ரிப்பனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நடுவிரலில் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பனை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றினதுக்கு அப்புறமா அப்படியே அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி ஆள்காட்டி விரல்லையும் இப்படி சேர்த்து சுற்றி திருப்பி ஒரு சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன நாட் இந்த மாதிரி நம்ம போடணும். இந்த நாட்டை லைட்டாக அப்படியே நம்ம டைட் பண்ணிகிட்டே வரணும். அந்த டைட் பண்ணுறது ஒரேடியாக பண்ணாமல் இந்த மாதிரி ஷேக் பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் இந்த நாட்டை டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அந்த நடுவிரலை எடுத்துட்டு அந்த நடுவிரலில் நம்ம சுற்றி இருந்த சாட்டின் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை அழகாக இப்படி வெளில எடுத்தீங்கன்னா நிமிஷத்தில் சாட்டின் ரிப்பன் பவ் ரெடி. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் தான் ஆயிருக்கும். இப்போ பேலன்ஸ் கீழே இருக்கிற அந்த போர்ஷனில் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அழகாக அதுக்கு கர்வ் வரா மாதிரி பவுக்கு அதுக்கு கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த சாட்டின் ரிப்பனை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் பண்ணுறதுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதனால் இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் பவ்வை நீங்கள் 10லேருந்து 15 வேணும்னா கூட 2 நிமிஷத்தில் ஈஸியாக கட் பண்ணி செஞ்சிடலாம். ஸோ இதே மாதிரி நான் ஏற்கனவே நிறைய பவுஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இதுதான் டிப்ஸ் நம்பர் 1. டிப்ஸ் நம்பர் 2 இப்போ என்னன்னா, இந்த சாட்டின் ரிப்பன்லாம் எப்படி அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறது. அதுக்கான ஆன்சர் டபுள் டேப். இந்த டபுள் டேப் வச்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்குறீங்களா? 1 இன்ச்சுக்கு டபுள் டேப்பை எடுத்து நம்ம கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு சாட்டின் ரிப்பனை நம்ம ரோல் பண்ணி வைக்கும் போது கடைசியாக அந்த ரோல் இருக்கு இல்லையா, அதோட எண்ட், அந்த எண்டில் என்ன பண்ணுறோம்னா டபுள் டேப்பை இந்த மாதிரி ஓட்டிட்டு அது மேலே இருக்கிற அந்த ரேப்பரை பிரிச்சுட்டு அந்த சாட்டின் ரிப்பனோட எண்டை இது மேலே ஸ்டிக் பண்ணி வச்சுடுறோம். இதனால் அந்த சாட்டின் ரிப்பன் எங்கே இருக்குன்றது நமக்கு விசிபிளாக தெரியும். அதே மாதிரியே இந்த போர்ஷன் வேணானாலும் நம்ம எடுக்கும் போது கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், செலஃபன் டேப் இருக்குல்ல, அதை இந்த சாட்டின் ரிப்பன் மேலேயே சேர்த்து அந்த ரோலோட சேர்த்து ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் குண்டூசியை சாட்டின் ரிப்பனோட அந்த எண்டில் குத்தாதீங்க. ஏன்னா இது ஒட்டுமொத்த சாட்டின் ரிப்பனுக்குள்ளேயும் அந்த ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடும். அதனால அந்த ஷேப் அதெல்லாம் ரொம்ப டிஃபர் ஆகி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி டபுள் டேப் இல்லைனா செல்லோ டேப் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த சாட்டின் ரிப்பன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக பழக்கடையில் ஸ்ட்ராபெரி வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் வச்சு தருவாங்க. அதை நான் ரீயூஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதில் இந்த சாட்டின் ரிப்பனை நான் ஸ்டோர் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருளை இப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். டிப்ஸ் நம்பர் 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போது டிப்ஸ் நம்பர் 3, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. மல்டிபர்பஸ் பேப்பர். இதுக்காக டிஷ்யூ பேப்பர் ப்ளஸ் ஸ்கெட்ச் பென் மட்டும் எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் இந்த ஸ்கெட்ச் பென்னை டிஷ்யூ பேப்பர் மேலே இந்த மாதிரி டாட்டாக நான் வைக்கிறேன். இந்த டாட்ஸ் வைக்கும் பொழுது அழுத்தி வைக்காதீங்க. ஜஸ்ட்டு மயிலிறகு எப்படி நம்ம மேலே படுதோ அந்த ஃபெதர் டச்சில் இதில் நம்ம ட்ரா பண்ணணும். அழுத்தி ட்ரா பண்ண தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இதில் நமக்கு என்னென்ன கலர்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதெல்லாம் கொடுத்துடலாம். நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, வயலட், எல்லோ, க்ரீன், கொஞ்சம் பிங்க், ரெட், ஆரஞ்சு எது இருக்குதோ, எது நம்ம இஷ்டமோ அதெல்லாமே கொடுக்கலாம். இப்போ நான் லிமிட்டடாக தான் கலர்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த பிங்க் கலரை பார்த்தீங்கன்னா நான் நடுவில் கொடுத்துட்டேன். இப்போ தண்ணியை இந்த மாதிரி எடுத்துட்டு இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டாட்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி வைக்கணும். அது வைக்கும் போதே இந்த பேப்பர், அதாவது டிஷ்யூ பேப்பர் ஊற ஆரம்பிக்கும். ஸோ அந்த தண்ணியை அது அப்படியே வெட்டாக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் முழுக்க வெட்டாயிட்டு இருக்கிறதுனால அந்த ஸ்கெட்ச் பெனோடைய கலர் அப்படியே நமக்கு இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும் பொழுது அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ நம்ம செகண்ட் டிசைனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் கொஞ்சம் ஓவர் ஆயிருக்கு, அதுக்கு ஆயிட்டோன்னு வச்சுருக்கேன். செகண்ட் டிசைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் ஃபுல்லாக நான் லீஃப் பேட்டர்ன் வரைகிறேன். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னும் வரைஞ்சிட்டு அதை வாட்டரில் நம்ம
குடுக்கும் பொழுது அதோட டெக்ஸ்சர் வேற மாதிரி நமக்கு கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்ல வரைஞ்சாலும் சரி, லீஃப் ஷேப்ல வரைஞ்சாலும் சரி, அந்த டிஷ்யூ பேப்பர்ல வாட்டர் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது ஸ்ப்ரெட் ஆகுற அந்த தன்மை நீங்களே இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் ஆர்ட் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கிறதும் தெரியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரியே ரிலாக்ஸேஷனாவும் இருக்கும். அதனால கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்ஜாயபிளா இருக்கும். ஸோ இத ட்ரை பண்ண போறோம் நம்ம இப்ப. ஸோ 2 டிஷ்யூ பேப்பருமே இப்ப ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? இதோட கலரே எப்படி டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல? பேட்டர்ன் பேப்பர் மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டா நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏதாவது ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி நீங்க தரப்போறீங்கன்னா, கடையில போய் காசு கொடுத்து கிஃப்ட் ராப்பர்ஸ்லாம் வாங்காம, இந்த மாதிரி ப்ரவுன் பேக் இப்ப நெறைய கிடைக்குது. கிராசரி கடைக்கு போனாலும் தராங்க. எந்த கடைக்கு போனாலும் ப்ரவுன் பேக் தான் தராங்க. அத நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத இந்த மாதிரி கிஃப்ட் ராப்பிங் டெக்னிக்ல நம்ம மடிக்கிறோம். சரிங்களா? கிஃப்ட் ராப்பிங் அப்படின்றதே ஒரு பெரிய ஸ்கில். ட்ரோசோ, கிஃப்ட் பேக்கிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம பெருசா போலனாலும், அத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் ராப்பிங் டெக்னிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இத நீங்க அப்கமிங் ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிஃப்ட் பேக்கிங் ஓவர் ஆனாலும் இத ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் லுக்கோட பண்றதுக்காக நம்ம இந்த மல்டி பர்பஸ் பேப்பர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? அத இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறோம். அத ஃபோல்ட் பண்ணி நம்ம இதுல ஸ்டிக் பண்ண போறோம். இப்படி சென்டர்ல ஸ்டிக் பண்ணோம்னா சாதாரணமா இருக்கிற இந்த பிரவுன் பேக் கிஃப்ட் ராப்பர் ரொம்ப அழகா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல நமக்கு கிடைச்சிடும். ஸோ இங்க ஃபுல்லா நம்ம கம் அப்ளை பண்ணிடுறோம். ஸோ உங்ககிட்ட ஃபெவிகால் எது இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா இந்த சென்டர்ல இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு, இதுக்கு மேல நம்ம அந்த மல்டி பர்பஸ் பேப்பரை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பேப்பரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, இதை விட இன்னொன்று ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அதை யூஸ் பண்ண போறேன். எனக்கு இந்த பேட்டர்ன் தான் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் நீங்க பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம கலர் கலரா நமக்கு கிடைக்கும். பார்க்கவே ஒரு கிளாத் மாதிரி இருக்கு இல்லையா? கடையில கூட இவ்வளோ அழகா கிடைக்குமான்னு தெரியல. ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரௌன் பேக்குக்கு நடுவுல இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை நம்ம அழகா இப்படி சுத்திடுறோம். சுத்தினதுக்கு அப்புறமா இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ண பவு இருக்கு இல்லையா? அதை சென்டர்ல பிளேஸ் பண்றோம். எப்பவுமே கான்ட்ராஸ்டான கலரா பிளேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே மிங்கிள் ஆகிற கலரா பிளேஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டோம்னா ரொம்ப அழகான கிஃப்ட் பேக்கிங் நம்ம வீட்லயே பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க ஏதாவது கிஃப்ட் கார்டு ஒட்டுறதா இருந்தாலும் இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க எழுதுறதா இருந்தாலும் எழுதிடுங்க. ஸோ எப்படி இருக்கு? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல? நம்மளே வீட்டில் அழகான இந்த பேட்டர்ன் பேப்பர் பண்ணியிருக்கோம். இந்த மல்டி பர்பஸ் பேப்பரை நம்ம கிஃப்ட் ராப்பிங்க்கு யூஸ் பண்ணலாம், டேகுபாஜ் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பேட்டர்ன் பேப்பராக யூஸ் பண்ணலாம், கிராஃப்ட்டுக்கு பேக்ரவுண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னென்ன கலர் வேணுமோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 அழகான டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டாட்டா, பை பை.